அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேசம் இலவச முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்கோம். இந்த நேசம் இலவச முதியோர் இல்லம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருப்புக்கோட்டையில எஸ்பிகே காலேஜுக்கு பேக் சைடு வசந்தம் நகர்ல இயங்கிட்டு வருது. இங்க 25 தாத்தா பாட்டிங்க இருக்காங்க. தாத்தா பாட்டிங்களுக்கு நாங்க ஃப்ரீயாவே சாப்பாடு, தங்கும் வசதி, மருத்துவ வசதி, ஸ்நாக்ஸு இந்த மாரி எல்லாமே வழங்கிட்டு வரோம். இந்த 25 தாத்தா பாட்டிங்கள இன்னைக்கு நான் ஸ்பெஷலா ஒரு தாத்தா, ஒரு பாட்டிய பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த தாத்தா பேர் தங்கராசு. தாத்தா 2 இயர்ஸா நேசம் இலவச முதியோர் இல்லத்துல இருக்காங்க. தாத்தாவோட ஸ்பெஷல் என்னன்னா, டெய்லியுமே தாத்தா காலையிலே ஒரு பென்னு, ஒரு பேப்பர் எடுத்துட்டு, தாத்தா பாட்டிங்களுக்கு நடக்க முடியாம இருக்க தாத்தா பாட்டிங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவை, பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸு, சாக்லேட்டு ஏன்னா அவங்க விருப்பப்பட்டத வெளியில இருந்து வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாரி அவங்களுக்கு தேவையான பொருளை எல்லாமே லிஸ்ட்டு போட்டு தினமும் காலையில கொண்டு போயிட்டு அவரே கடையில இருந்து வாங்கிட்டு குடுப்பாரு. அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னாக்கா, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு ஆம்புலன்ஸ்ல கூட்டு போனோம், இல்ல ஆட்டோல கூட்டு போனோம் அப்படின்னும்போது, ஸ்டாஃபுங்கள நாங்க கூட போனாலுமே, தாத்தா முன்னாடி நான் ஹெல்ப் பண்றேன் தாத்தா பாட்டிங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப உதவி பண்ணுவாரு. இந்த பாட்டி பேரு சந்திரா. பாட்டி ஒரு 4 வருஷமா நேச முதியோர் இல்லத்துல தங்கியிருக்காங்க. இந்த படிக்கட்டுல ஏறி போயிட்டு குருவிகளுக்கு தினமும் அவங்க உணவு வைப்பாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி வைக்கலனாலும், இங்க உள்ள ஸ்டாஃப் கிட்ட குடுத்து, அவங்க மேல போயிட்டு குருவிகளுக்கு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான தண்ணியும் வச்சுட்டு வருவாங்க. அது எங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அதனால தான் நான் பாட்டிய பத்தி பேசணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்கேன். இங்குள்ள தாத்தா பாட்டிங்க வேற வேற ஊரு, வேற டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி வேற இடத்துல இருந்து வந்திருந்தாலும், தாத்தா பாட்டிங்க எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையா இருப்பாங்க. தாத்தா பாட்டிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிற மாதிரி, நீங்களும் எங்க தாத்தா பாட்டிகளின் நலன் கருதி திருமண நாள், பிறந்த நாள், நினைவு நாள் மற்றும் விசேஷ நாட்களில் மளிகை பொருட்கள், காய்கறிகள், ஸ்நாக்ஸ், பண உதவி, மெடிசன் மற்றும் இதர பொருட்கள் வழங்கி உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.